தனுசு ராசி நேர்களே, உங்களுக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன். இது சண்டே நம்ம வந்து போட போகிறோம். ஸோ தனுசு ராசி நேர்களுக்கு என்ன வீக்லி ப்ரெடிக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கார்டு பரண்டுக்குச்சு. இந்த புது கார்டுனாலே இது ஒரு விஷயம். கார்டு பரண்டுக்குச்சு. பர்சனலாக வேணும்னா பார்க்கலாம். 1 ஹவருக்கு குறைஞ்சி நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்குறதில்ல. ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் போதும்னா 200 வாங்குகிறேன். 1 ஹவருக்கு வந்து 2000 சார்ஜ் பண்ணுறேன். ஸோ 9003065782 என்னோடய நம்பர். பர்சனல் ரீடிங் வேணும்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் அம்மா நேமு, உங்கள் நேமு 3 இருந்தால் பார்க்கலாம். பர்சனல் ரீடிங் வாட்ஸ்அப் வீடியோ காலில் வரணும். ஓகே, தனுசு ராசி நேர்களே, உங்களுக்கான ப்ரெடிக்ஷன். இந்த ஹை பிரஸ்டர்ஸ், த மூன் ரிவர்ஸ், 10 of Pentacles reverse, 8 of Swords upright. ஓகே, the Chariot சூப்பருங்க, 10 of Swords சூப்பருங்க, 6 of Cup சூப்பருங்க, and Ace of Swords reverse. ஓகே, கடைசி கார்டுங்க பார்த்துக்கலாம். Knight of Cups upright. ஓகே, உங்கள் எனர்ஜி அப்ரைட் ரூட் கார்டு அப்படிங்கிறது, அதாவது இந்த எனர்ஜியில் இருக்கீங்க. இந்த எனர்ஜியில் இந்த வீக்கில் எப்படிலாம் செயல்பட போகுது அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரெடிக்ஷன். நைட் ஆஃப் கப்ஸ், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கீங்க. ஒரு மெசேஜை ஒருத்தருக்கு சொல்ல வெயிட் பண்ணியிருக்கீங்க. அது ஒரு ப்ரப்போஸாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு மேரேஜாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சாதித்த எஃபோர்ட்டை வெளி உலகத்துக்கு சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. அதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆவலோட ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்லவே இல்லை, ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. அந்த விஷயம் நிச்சயிக்கப்பட்ட விஷயம் கிடையாது. கண்டிப்பாக அந்த ப்ரெடிக்ஷன் ஹை பிரிஸ்டர்ஸ் வந்து ரிவர்ஸ் வந்திருக்காங்க. அதனால் அதற்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், இன்னும் ஒர்க் அவுட் பண்ணணும், இன்னும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரிசல்ட்டு. அதே சமயம் நீங்கள் தெளிவாக தான் இருக்கீங்க, அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. பட் வந்து உங்களை பொருளாதார நிலைமையும் அது அவங்கக்கிட்டேருந்து வர சம்மதத்துக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தனுசு ராசி நேர்களே, அவங்களோட பொருளாதார நிதி நிலைமையும் கொஞ்சம் வசதியாக இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஓகே பண்ணுறேங்கிறாங்க, அல்லது உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேங்கிறாங்க, இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு வேலை ஆஃபர் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ சம்பளத்தில் வரணும்னு, இல்லை ஒரு காதலுக்காக வெயிட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு மேரேஜ் ப்ரப்போசலுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும், எதுவாக இருந்தாலும் ஒரு பொருளாதார நெருக்கடி அங்கே இருக்குது. ஒன்று உங்ககிட்ட காசு இல்லை, லவ் விஷயம் மேரேஜ் விஷயம்னு பார்த்திங்கன்னா உங்ககிட்ட காசு இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை உங்களுக்கே வந்து அதை வந்து மூவ் ஆன் பண்ணி போகிறதுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்குது. ஒரு லோன் அல்லது பிஸ்னஸ்ன்னு அப்படின்னு பார்க்கும்போது லோன் கிடைக்கக்கூடிய இடத்துல அது இல்லை. சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஆக்சுவலாக 8 of Swords அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க. பட் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, உங்களை சுற்றி நிறைய அப்டக்கல்ஸ் இருக்குது. அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தும் உங்களை சுற்றி நிறைய அப்டக்கல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதுதான். பட் என்ன அப்படின்னா, வர வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி இந்த சேரியட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இதோட உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? அதாவது இதோட ஒரிஜினல் கார்டில் பார்த்தீங்கன்னா எகிப்திய சின்னம் மாதிரி 2 பேர் இருப்பாங்க. அவங்க முன்னாடி அவங்க கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா அந்த திரையை விலகி உங்களுக்கான விஷயம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம புராண கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் அதோட ஒரிஜினல் விஷயம். இந்த சேரியாட் அப்படின்னா நீ கரெக்டாக உன்னோட வேலையை பார்த்தீங்கன்னா உனக்காக வெற்றி வரும் அப்படிங்கிற மீனிங் தான் அது.
அப்போது இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கட்டுண்டு இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விடிவு காலமே இல்லை. நீங்கள் வந்து இந்த பணத்தினால நமக்கு பிளாக் ஆகுது. பணம் என்றைக்குமே ஒரு வேலைக்கு தடையாக இருக்கக்கூடாது, தடையாக இருக்காது அப்படிங்கிறது நீங்கள் நம்பணும். ஸோ எந்த எக்ஸ்கியூஸும் இல்லாமல் நீங்கள் உழைக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது வரும் அப்படின்னு. அதே மாதிரி ஓவர் பர்டன், ஓவர் கமிட்மெண்ட்டு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியாததெல்லாம் சொல்லி ஒரு விஷயத்தை வளைச்சி போடணுங்கிற அந்த ஹேபிட்டை வந்து விட சொல்லி யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த வீக்கில் ஆரம்பத்தில் உங்கள் பாஸ்ட் லைஃப்லேருந்து ஒரு மெசேஜ் வருமே தவிர புதுசாக நீங்கள் எடுத்து வைக்கிற எந்த முயற்சியும் உங்களுக்கு கை கூட போகிறதில்ல. வீக்லி ஆரம்ப காலகட்டத்தில் இது வந்து ஒரு வெட்னஸ்டே வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரி, ஆஃப்டர் வெட்னஸ்டே என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் சூப்பருங்க. வளமையான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு வரும். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உழைச்சிருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக வரும். என்னம்மா எப்படி சொல்கிறீங்க, நான் உழைக்கவே இல்லையா, நீங்கள் இதை நான் பார்க்கவே இல்லை. நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படி நான் சொல்லலை, அந்த ப்ரெடிக்ஷனில் சொல்ல வர்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக பண்ணாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக திருப்பி அதுக்கான எஃபோர்ட் போடணும். அப்போ தான் வந்து காரியம் கைகூடும், எந்த காரியமாக இருந்தாலும் அப்படின்னு. ஸோ சின்ன இழப்பீடு காமிக்குது. ஸோ பொருளாதாரம் தடையாக இருக்காது, பட் மனசு பிரேக் டவுன் ரொம்ப ஆகும். ஸோ இந்த வீக் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வரலை. நீங்கள் வெயிட் பண்ண விஷயமா இந்த வெயிட்டிங் பீரியட்லேயே இருக்கும். ஆனால் கிங் ஆஃப் வான்ஸ் ஆனால்